ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். 2 days விலாக் எடுத்திருக்கேங்க. அன்றைக்கி மார்னிங் வந்து ஆப்பம் செய்யலான்ட்டு முன்னாலே வந்து நான் அரைச்சேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆப்பமாகவும் இட்லி அரிசி மாவும் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ஆப்பத்துக்கு கரெக்டான மேட்ச் வந்து தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டில் எனக்கு தேங்காய் பால் ஆக்சுவலாக அவ்வளோ பிடிக்காதுங்க. அப்புறம் வந்து ஒரு தடவை ஆண்டி கொடுத்தாங்க ஆப்பம் தேங்காய் பால். டேஸ்ட் பிடிச்சதுலேருந்து இப்போ தேங்காய் பால் அப்படியே கூட சாப்பிட பிடிச்சிருக்கு. ஸோ வந்து தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காய் கட் பண்ணி அது கூட ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். பால் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரே ஏலக்காய் 2 ஏலக்காய் தாங்க எடுத்துக்கினேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். 2 தடவை எடுக்கிற தேங்காய் பால் வந்து தேங்காய் பாலுக்காகவும், 3ஆவது தடவை எடுக்கிற பால் வந்து தோசை பேட்டரில் ஆப்ப பேட்டரியில் கலந்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து மிக்சியில் கொஞ்சமாக ட்ரை பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து கிரைண்டரில் நம்ம எப்பவுமே பச்சரிசி மாவு இட்லிக்கு ஆட்டும் போது நான் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக. ஒரு வேளை யூஸ் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டுக்காரு தனுன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே நான் செஞ்சுருக்கேங்க. எப்பவுமே இட்லி தோசை இதுமாரி செஞ்சு போர் அடிக்கும் போது நம்ம ஆப்பம் இடியாப்பம் இதெல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இடியாப்பம் கூட சில பேர் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாவு தாங்க எல்லாமே. இந்த உப்பு உருண்டைக்கு அரைக்கிற மாரி மாவை ஊற வச்சு பச்சரிசியை நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அந்த சுடு தண்ணியில் போட்டு கலர்னாவே சூப்பராக வருவாங்க இடியாப்பம். அந்த சாஃப்டாக இருக்கணும். அது இல்லாமல் சாதா இட்லி தோசையோட மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா கேழ்வரகு மாதிரியே இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா. அதுமாரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து பால் எடுத்து வச்சுக்கிறேன். சர்க்கரை வந்து நான் அதுலேயே போட்டு அரைச்சிட்டேங்க. உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து சர்க்கரை போட்டு கலக்கிக்கோங்க. அப்புறம் இது இல்லாமல் இட்லி சப்பாத்தி பூரி அப்புறம் பாலக் சப்பாத்தி ஆலு பராத்தா இதெல்லாம் கூட நல்லா டிஃபனுக்கு செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். இல்லை நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் இந்தமாரி ரெசிபீஸ்லாம். அப்புறம் பாலக் சப்பாத்தி ஏற்கனவே நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாலக் சப்பாத்தி இதுமாரி கூட சாப்பிட்லாங்க, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரவா தோசை ரவா இட்லி எவ்வளோ வெரைட்டி இருக்குது. நம்ம டெய்லி ஒரு வெரைட்டி சாப்பிட்லாம். ஆனால் இது எனக்கு என்னென்னா இது மற்றவங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சிலது பிடிக்காது. எங்கள் தனு சாப்பிட மாட்டான். அதனால் வந்து நான் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செய்யாமல் இட்லி எப்படியும் இருக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில். அதோட தோசை இருக்கும். இப்படி தாங்க நான் செய்வேன். இவனுக்கும் அவருக்காகவே பார்த்து நான் செஞ்சிடுறேன். அப்புறம் பால் எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா இந்த பதத்தில் இருக்கணும் பால். மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னீங்கன்னா தோசை மாவு இல்லைங்களா, அதாவது தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். இது நல்லா புளிச்சிச்சில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உப்பு போட்டு நான் கலந்து வச்சுக்கிறேன். ஊற்றிட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நான் கையிலே வச்சு ஹேண்டில் பண்ணுறதுனால என்னால் பண்ண முடியல. இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இது வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டு தேய்ச்சிட்டு வெங்காயத்தில் தோசைக்கு தேய்க்கிற மாரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஊற்றி சுற்றிடணும், அவ்வளோதான். அப்புறம் ஆஃப்டர்நூன் போல் வந்து தனுக்கு மாதுளம்பழம் வந்து உரிச்சு கொடுத்தேன். அதான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஒரே சேட்டை தான் அவர். அப்புறம் அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலைங்க. அப்புறம் நைட்டு வந்து பாப்பா இதெல்லாம் போஸ் கொடு போஸ் கொடு வீடியோ தான் போயிட்டாங்கிறாரு. அழுதுனே தான் வீடியோ வந்து எடுத்த உடனே அப்படியே அமைதியாயிட்டார் சார். அப்புறம் மறுநாள் மார்னிங் எப்படி தூங்குறான் பாருங்க. அவன் தூங்கும் போது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தனுவை. அவன் தூங்குற அழகே தனி தான். அப்படியே காஃபி குடிச்சிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி போல் வந்து வாட்டர் மெலன் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். எப்படி பார்க்குறான் பாருங்களேன். டேய் என்ன வாயில் ஆக்கட்டு? ஏய் தனு வாயில் என்ன? என்னாச்சு? அம்மா சுரேஷ் கூட போகாதன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? சம்மர் ஸ்டார்ட் ஆனதால டெய்லியும் ஒரு ஃப்ரூட் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க.
மாதுளம்பழம் வந்து ஜூஸாக சாப்பிட மாட்றான். ஆனால் வந்து இதுமாரி வந்து அப்படியே உதிரி உதிரியாக வந்து கொடுத்தா சாப்பிட்றான். ஆனால் வாட்டர் மெலான் வந்து எப்படின்னா ஜூஸ் போட்டு கொடுத்தா தான் சாப்பிட்றான். இதுமாரி முழுசாக கொடுத்தா அவன் சாப்பிட மாட்றான். சரி நானும் வந்து கொடுத்து பார்த்துட்டு சரி ஜூஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு குடிச்சிட்டு சார் வந்து விளையாடிட்டு இருக்காரு. பாப்பா பாப்பா எங்க பாரு துத்து, இங்க பாரு பாப்பா பாரு துத்து, இங்க பாரு. கோழி பாது, கோழி சொல்லு. தீத்தி தீத்தி எங்கம்மா? தாலும் தீத்தி எங்க? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.